ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து 4 Hour You ட்ராமாவில் வந்து எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், நம்ம ஜோ வந்து நார்த்தை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போகிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜோ வந்து நார்த்தெல்லாம் விட வந்துட்டாரு. அவன் எப்போ வேலையை விட்டு வருவேன் அப்படின்னு ஜோ விசாரிக்க, இந்த யா வந்து எப்போ விடுறாங்களோ அப்போ வர போகிறேன் அப்படின்னு இவன் சொல்ல, என்னது யாரது அப்படின்னு ஜோ வந்து பதறாரு. ஏங்க ஏன் பதறீங்க? அது இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் லேடிங்க, நீங்க எதுங்க பதறீங்க அடி இந்த பையன் கேட்கறான். சரி சொன்னதை நல்லா தெளிவா கேட்டுக்கோப்பா, இந்த தெருப்பையன் இங்கே தானே வேலை பார்க்குறான். இவன் வேலையை விட்டு போகும்போது கண்டிப்பா அந்த ஹில் பையன் வந்து கூப்பிட வருவான். நீ அவன் கூட தான் சேர்ந்து போகணும்னு இவனோட சேஃப்டியை பத்தி அவர் வந்து ரொம்ப கேரிங்கா பேசுறாரு. சரி நான் பாத்துக்கிறேன், எனிவே வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு இந்த பையனும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ள போறான். கண்டுக்கிறானா பாரு அப்படின்னு ஜோவோட மனசுக்குள்ளே லைட்டா கடுப்பா தான் இருக்கு. இந்த பையன் உள்ள போக அந்த ஓனர் லேடி யார் இருக்காங்களே அவங்களா ஜோ வந்து அரசல் புரசலாம் பார்த்துட்டாங்க. எப்பா யாருப்பா அந்த பையன் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, எப்பா யார் பாது அப்படி இந்த லேடி வேற ஏற்பட்ட கேள்வி கேட்க, இவன் நார்த்துன்னு சொல்ல இருந்து அந்த பையனா, எப்பா இந்த பையன் ரொம்ப ஃபேமஸான பையனாச்சே, இவனுக்காக தனியா பேஜ் கூட இருக்கேப்பா அப்படி இந்த லேடி வந்து ரொம்ப இமேஜினேஷன் பண்ணி, ஆமா அந்த பையன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்ன அப்படி இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படி இந்த பையன் என்னதான் சொன்னாலும் அந்த லேடி விடுற மாதிரி இல்ல, எப்பா இந்த பையனே இவ்வளவு அழகா இருக்கான்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது தெரு இருக்காமல அவன் ஊடால பூந்துட்டான். என்ன பேசுறீங்க அப்படின்னு தெரு கேட்க, எப்பா உனக்கு விஷயம் தெரியுமா, நார்த்து ஜோவு 2 பேரும் சேர்ந்து வந்தாங்கப்பா அப்படி இந்த லேடி சொல்ல, ஏங்க அவனோட பாய் ஃப்ரெண்ட் தானே இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு தெரு பையன் வேற சொல்ல, இது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு இதை கேட்ட நார்த்து பதறான். அந்த லேடிக்கு அதுக்கு மேல பதட்டம். அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆவாங்கன்னு சொல்ல வந்தேன்னு இந்த தெரு பையன் வந்து அப்படியே பேச்ச மாத்தி விட்டான். என்னப்பா இது அப்படி போய் இப்படி வந்துட்ட, என்னப்பா இது இந்த பையன் பார்க்க இவ்வளவு அழகா இருக்கான், இந்த பையன் பார்க்க முடியாதா அப்படின்னு இந்த லேடி கேட்க, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, அதுக்கு தான் ஃபேன் பேஜ்னு ஏகப்பட்ட பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜ்ல ஒன்று எடுத்து காட்டுறேன் நீங்க பாருங்க அப்படி இந்த திருப்ப என்னன்னா அவனோட போட்டோ வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்கப்பா, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேலைக்கு போறேன்னு நார்த்து பையன் உள்ள ட்ரெஸ்ஸை மாத்த போறான். இந்த நேரம் நார்த் பையனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அந்த பொண்ணு மெசேஜ் பண்றா, எப்பா இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா நம்ம மீட் பண்ணலாமான்னு இந்த பொண்ணு இப்படிலாம் மெசேஜ் பண்ண, இவன் எதுக்கு இப்படிலாம் மெசேஜ் பண்றான்னு நார்த் பையனுக்கு ஒரு பக்கம் வந்து குழம்பமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பையன் வந்து இப்போதைக்கு இதை வந்து பெருசா எதுவும் கண்டிக்காம அவன் வெளியே வாரம் கரெக்டா தெரு அந்த லேடி வந்து எதையும் மறைக்கிறாங்க. என்ன மறைக்கிறீங்க, எதுக்காக நீங்க வந்து இப்படி சீரியஸா பேசலாம் வச்சிருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்னு நார்த் கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படி இவங்க வந்து எதையும் மறைக்கிறாங்க. ஆனா நார்த் கிட்ட சொல்ல மாட்டேங்க. இருந்தாலும் நார்த் பையனுக்கு வந்து மனசு உறுத்துது. அதுக்கப்புறம் என்ன வேலையை விட்டு போகும்போது இந்த தெருப்பையன் வந்து தனியா தான் உட்காந்துருக்கான். டே உன் ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை, நீ அப்படி ஏதோ மறைச்சேன்னு நல்லாவே தெரியுது, என்னத்த மறைச்சு தெளிவா சொல்லு நார்த் பையன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு தெருப்பையன் வந்து பொய் சொல்ல வரான். தம்பி உனக்குலாம் பொய் சொல்றதுக்கு பக்குவம் பத்தலப்பா, என்ன நினைச்சு அதை மட்டும் தெளிவா சொல்லு நார்த் பையன் வந்து தோண்டி கேட்க, இதுக்கு மேல தெருப்பையனாலையும் மறைக்க முடியல, உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டான். இதை நீயே பாருடா அப்படின்னு தேர் காட்டுறான். அப்படி அதுல என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதான் ஜோக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன் பேஜ் இருக்குல்ல, அதுல ஒரு ஃபேன் வந்து ஏதோ போட்டோ எடுத்துருக்காங்க. ஜோவும் நார்த்துன்னு 2 பேரும் பைக்ல வந்து ஒன்னா போனாங்களே, அதை போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஆனா அதுல வந்து நார்த்தோட ஃபேஸ்லாம் தெரியல, ஏன்னா நார்த்தா ஹெல்மெட் போட்டிருந்தோம்ல. யாருக்கு ஜோவோட பைக்ல ஏறினா அந்த பர்சன் யாரு, என்னோட பேபி கூட சேர்ந்து போனா அந்த பர்சன் யாரு, எவ்வளவு தைரியம் தான் என்னோட ஆள் கூட வந்து இன்னொரு ஆள் போயிருப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து பின்னாடி உட்கார்ந்து வந்து அந்த நார்த்து பையனை வந்து கழுவி ஊத்திருக்காங்க. பாத்தியாடா ஜோ கூட யாரோ ஒருத்தவங்க வந்து பழகினாங்க அப்படி இருக்காங்க, எப்படிலாம் கேவலமா பேசியிருக்காங்கன்னு பாரு அப்படின்னு தெருப்பை வந்து ஓவரா ஃபீல் பண்றான். நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு தெருப்பை வந்து ஓவரா ஃபீல் பண்ண, ஆனா போட முட்டா போயிடு, நான் இதெல்லாம் ஃபீல் பண்ண போறேன், எங்க ரெண்டுத்துக்குள்ள வந்து ஏதாச்சும் எதாவது நான் ஃபீல் பண்றதுக்கு, எங்க ரெண்டுத்துக்குள்ள தான் எதுவுமே இல்லையே, வேற எதுக்குள்ள நான் ஃபீல் பண்ண போறேன் அப்படின்னு என்னமோ நார்த் என்னமோ கேஷுவலா எடுத்துட்டான். ஆனா இந்த தெருப்பைய கேஷுவலா எடுத்துக்கவே மாட்டேங்கான். சரி விடு, எங்க மேட்ரு இருக்கு, உன் மேட்ரு பத்தி பேசுறா அப்படின்னு நாத்து போய் இருக்க, ஓ அதுவாடா அவர் எதுக்காக தெரியுமா என்னை பிரிஞ்சு போனாரு அப்படின்னு இந்த தெருப்பை வந்து சொல்லி வாயை திறக்கிறான். அதுக்குள்ளேயும் கரெக்டா ஹில்லே வந்துட்டாரு. ஹில்ல பார்த்தோன்னே, இங்க பாருங்க நீங்க உங்க ஃப்ரெண்டு ஜோ கிட்ட வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து சொல்றீங்க, என் ஃப்ரெண்டை பத்தி கண்டிப்பா பேசுறீங்கன்னு தெரு முட்டை கட்டையா பேச, ஹில்லுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா எதை பத்தி பேசுறேன்னு ஹில் கேக்குறாரு. எப்பா நார்த்து எதை பத்தியா பேசுறான் அப்படின்னு ஹில் கேட்க,
அது வந்துங்க ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் வந்திருக்கு, நான் அவனும் சேர்ந்து பைக்ல போனோம்ல, அதை எவனும் கழுவி கழுவி ஊத்திருக்காங்க, அதை பத்தி தான் இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொல்றான். இங்க பாருங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன், கண்டிப்பா இதுக்கு வந்து ஜோ வந்து ஸ்டெப் எடுத்தே ஆகணும். அப்படி மட்டும் ஸ்டெப் எடுக்காட்டி என் ஃப்ரெண்டும் ஜோவும் டேட் பண்ணவே முடியாது அப்படி இந்த பையனா இப்படி பேசுறான். நார்த்தோட தெருதான் ரொம்ப சீரியஸ் ஆகிறான். சரி சரி, நீ சீரியஸ் ஆகிறப்பா, வா வெளியே போலான்னு இவங்க ரெண்டத்தையும் ஹீல் வந்து வெளியே சாப்பிட கூட்டு போறாங்க. ஏதாச்சும் வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீல் வந்து சொல்றாரு. இல்ல அதெல்லாம் எது வேண்டான்னு தெருன்னு அர்த்தம் வேண்டான்னு அடக்கமா உட்காந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த பசங்களுக்கு வந்து செம காண்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டை பத்தி இப்படி கமெண்ட் பண்றது வந்து எனக்கு பிடிக்கல. இந்த கமெண்ட் பண்றது வந்து ஆஃப் பண்ணி ஆகணும், ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு இந்த தெருப்பை வந்து ஓவர் டென்ஷன் ஆகுறான். நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு ஹீல் வந்து இப்ப பேசி முடிச்சுட்டு அடுத்து எங்க போறாருன்னா ஸ்ட்ரைட்டா ஜோவை தான் பார்க்க போறாங்க. ஜோ வந்து ஹீல்ல பார்த்தோன்னே, ஏன்டா என் ஆளுக்காக செலவழிக்கிறதுக்காக உன் கையில தான் காசை கொடுக்குறேன்ல, அவனுக்கு நல்லதான் வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படியே ஜோ போய் வந்து இப்படிலாம் கேட்க, ஏன்டா நான் என்ன வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அவன் சாப்பிட மாட்டேன்டா, என்ன நீ கொடுத்த காசை வச்சு என்ன ஆடிக்கார வாங்க முடியும் அப்படின்னு ஹீல் வந்து சும்மா ஒரு பேச்சு கேட்டா, ஏன்டா அவங்கிட்ட லைசன்ஸ் இருக்குமா அப்படின்னு இந்த ஜோ போய் வந்து இப்படிலாம் கேட்கறான். அட முட்டா பையிலே நான் சும்மா பேச்சு கேட்டேன்டா, ஏன்டா இது கூட புரியாம இப்படிலாம் இருக்க அப்படின்னு ஹீல் வந்து இவரை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம்டா ஆன்லைன்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து உள்ளா வந்துட்டு இருக்கு, அதை வந்து நீ கொஞ்சம் டீல் பண்ணிக்கோ அப்படின்னு ஹில் சொல்ல, விட அதெல்லாம் சப்ப மேட்ரு, நான் பாத்துக்கிறேன், எனக்கு மத்தவங்களை பத்தினா கவலை கிடையாது. இப்ப இந்த விஷயத்த கேட்ட பிறகு நான் தேச்சும் அப்செட் ஆனானா அதை மட்டும் சொல்லுடா அப்படின்னு ஜோ பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்க, அட போட முட்டா பையலே, அவன் உன்னை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணவே இல்லை அப்படின்னு ஹில் சொல்ல, ஜோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னவே நம்மளை பத்தி ஃபீலே பண்ண முடியான்னு ஜோக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஆமாடா, நீ தான் அவனை வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்றீல, அந்த விஷயத்த தான் தெளிவா சொல்ல வேண்டியதானே. அவன் கூட இப்ப வந்து பார்ல வேலை பார்க்கறான், அவனுக்கு தான் பிரச்சனை கூட அப்படி இருக்காங்க, 2 ஆளெல்லாம் நீ வந்து போட்டு வச்சிருக்கீல, அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நீ தான் இந்த அளவுக்கு வந்து நல்லா விழுந்து கவனிக்கிறல, சொல்ல வேண்டியதானே, ஏன்டா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஹில் வந்து என்னதான் கேட்டாலும் அதுக்கு நேரங்காலம் இருக்கு, நேரங்காலம் வரும்போது சொல்லிக்கலான்னு ஜோ பையன் வந்து கொஞ்சம் லவ் சொல்றதுக்கு வந்து பதட்டப்படுறாரு. என்னடா நீ ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து உன்கிட்ட பேசுறாங்க, ஆனா நீ அந்த பொண்ணுங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த பையனை சூஸ் பண்ணிருக்க, எதுக்கா நீ இப்படி பண்ற அப்படின்னு ஹில் கேட்க, எப்பா அதெல்லாம் ஆதி காலத்துக்கு கதை, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நார்த்தை மட்டும் தான் பிடிக்கும்னு ஜோ என்னமோ நார்த்து விஷயத்துல வந்து தெளிவா தான் இருக்கு. சரி என் விஷயத்த விடு, இப்போ உன் விஷயத்துக்கு வா. ஆமா, நீ என்னைக்குதான் உன் ஃபேமிலி மேட்டரை பத்தி அந்த தெருப்பையிட்ட வந்து சொல்ல போற அப்படின்னு ஜோ கேட்க, அது எனக்கே தெரியலடா, என் ஃபேமிலியை பத்தி எப்படி ஆரம்பிக்கிறது, அதை பத்தி சொன்னா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு ஹில் வந்து இந்த விஷயத்த பேசுறத பத்தி ரொம்ப யோசிக்கிறாரு. ஹில் வந்து இந்த விஷயத்த வந்து தெருக்கிட்ட பேசுறத பத்தி ரொம்ப யோசிக்கிறாரு. ஏதாச்சும் சொல்லி பிரச்சனையாயிருமோன்னு இவர் ஓவரா ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் இந்த தெரு நார்த்துன்னு இவங்களை காட்டுறாங்க. இந்த நார்த்து பையன் கேட்கறான், ஏன்டா அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஏதோ ஹில்லை பத்தி சொல்ல வந்த, அடுத்த ஹில் வந்தோன்னா அப்படியே பேச்சா மாத்திட்ட, இப்ப சொல்லு அப்படின்னு கரெக்டா நார்த்து வந்து ஞாபகம் வச்சு கேட்கறான். ஓ அதுவாடா, அன்னைக்கு ஏதோ அந்த ஓரியன்டேஷன் டே அப்போ வந்து அவங்க கிராண்ட்மாக்கு வந்து ஏதோ அடிபட்டு போச்சு போல இருக்கு, அதனாலதான் அவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு இப்போதான் இந்த தெருப்பைன்னு சொல்றான். ஓ இதுதான் நடந்த கதையா அப்படின்னு இப்பதான் நம்ம நார்த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. சரிடா, இப்ப எங்க கதையை விட்டுரு, உன் கதைக்கு வருவோம்டா அப்படின்னு இந்த தெருப்பை வந்து ஜோ நார்த்து அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கிறான். டேய் இப்பயாச்சும் தெளிவா சொல்லுடா, நீ வந்து அவர் கூட வந்து ஒரு நாள் ராத்திரிக்குள்ள இருந்திருக்க, அவரோட ரைட்லாம் பண்ணியிருக்க, இப்ப எப்படிடா ஃபீல் பண்ற, உனக்கு ஏதாவது தோணுதாடா அப்படின்னு இந்த தெருப்பை வந்து ஏகப்பட்ட கேள்வி வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எப்பயுமே எங்கன்றதை சேர்த்து வச்சுதான் பேசுவ, இப்ப என்ன நீ வந்து ஏகப்பட்ட கேள்விலாம் கேட்குற, எங்களோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விலாம் எதுக்கு நீ தோண்டி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு நார்த்து வந்து இப்படி ஒரு கட்டத்துல கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பேச, ஏன்டா இப்படிலாம் பேசுற, நான் ஜஸ்ட் உன்கிட்ட மட்டும்தான் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி கொஞ்சம் கலாய்ச்சி பேசுவேன், ஆனா மத்தவங்க கிட்டலாம் இப்படிலாம் நான் பேசினதே இல்ல, அப்படிலாம் பேசாதடா. ஆமா, நீ இவ்வளவு தூரம் வந்து ஜோவை பத்தி உன்னை பத்தி சேர்த்து வச்சு பேசினா கோபப்படுறியே, ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ்ல எப்பயாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல கூட உனக்கு அவர் மேல வந்து எப்பயுமே ஃபீலிங் வந்ததே இல்லையா என்ன அப்படின்னு திருப்பி வந்து எவ்வளவுதான் அழுத்தி கேட்டாலும் இந்த பையனை ரொம்ப யோசித்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு இந்த பையன் வந்து இப்படி பேசுறான். ஆனா என்னடா நீ இப்படி பேசியிருக்க, எப்பயாச்சும் ஒரு கடல்ல கூட உனக்கு வந்து அவர் மேல வந்து ஃபீலிங்கே வந்தது இல்லையா அப்படின்னு திருப்பி வந்து என்னதான் அழுத்தி கேட்டாலும் இந்த பையன் லைட்டா யோசிக்கிறான். அவர் கோட் கொடுத்தாருல, அந்த கோட்டெல்லாம் திரும்பி பார்த்து இவன் கொஞ்சம் மௌனமா இருக்கான்.
மௌனம் அப்ப என்ன அர்த்தம்? லைட்டா ஒரு மேல ஃபீலிங் இருக்குன்னு அர்த்தம். பாப்போம் அடுத்த எபிசோட்லாச்சு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து நார்த்தோட கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. இந்த நேரம் நார்த்தோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அந்த பொண்ணை மீட் பண்ணுவான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அந்த மெசேஜை பார்த்தானே இவன் வேகமா கிளம்ப சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, எங்க போற அப்படின்னு கேட்க இவனும் உண்மையை சொல்லிட்டான். என்னது, அவளை பார்க்க போறியா? ஏண்டா அவ உன்னை வந்து எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிருக்கா, நீ என்ன அவளை பார்க்க போற? பாரு, நாங்க சொல்றது தெளிவா கேட்டுக்கோ. ஒருவேளை அவ வந்து உன் கூட சேரணும்னு சொன்னாலும் சேர்ந்துடாதடா. அவ திருப்பி திருப்பி உன்னை வந்து காயதான் படுத்துவான்னு ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் பையனும் கூப்பிட்ட மரியாதைக்காக அந்த பொண்ணு கூட வந்து பேச போறான். அந்த பொண்ணு எடுத்தவொடனே, எப்பா நீ சொன்னது எல்லாமே சரிதான்ப்பா. அதான் அந்த பையன் இருக்கான்ல, அவன் ரொம்ப மோசக்காரன்ப்பா. அவன் என்னை ஏமாத்த தான் பார்த்துருக்கான். நீ சொன்ன எல்லாமே சரிதான்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ அதுல இருந்து என்னை காப்பாத்திட்ட. இப்ப கூட பாரு, நான் பிரேக்கப் பண்ணலாம் வந்துட்டேன். அதே நேரத்துல வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கும் சாரின்னு இந்த பொண்ணு தேங்க்ஸும் கேட்கறா, சாரியும் கேட்கறா. நம்ம நார்த் வந்து இதுக்கெல்லாம் பெருசா ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணாம பெருந்தன்மையா இட்ஸ் ஓகேமா அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டான். அப்புறம்டா, எப்படி அந்த பையனை வந்து நீ எப்படி அடிச்ச அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, என்னது நான் அடிச்சேனா? ஏமா என்ன பேசியிருக்க? என்னதான் கோவம் இருந்தாலும் என்னால வந்து இப்படிலாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு நான் சொல்றான். அப்ப யார் அவன் அடிச்சதுன்னு இந்த பொண்ணு யோசிக்கிறா. அந்த வேலையை பார்த்துடுறது கண்டிப்பா ஜோவா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு நம்மளை பத்தி பேசுவான். இப்ப நம்ம ரெண்டும் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இந்த பொண்ணு இப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த விஷயத்துல நார்த்துக்கு வந்து உடன்பாடே கிடையாது. ஏமா நீ பேச கூப்பிட்டா பேச வந்தேன், அவ்வளவுதான். ஆனா மத்தபடி எனக்கு வந்து இந்த விஷயத்துலலாம் எந்த உடன்பாடும் இல்ல. இத பத்தி பேச எதுவும் இல்லாட்டி சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு நார்த் வந்து டீசெண்டா இங்கேருந்து எஞ்சி போயிட்டான். போனவனுக்கு என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள உறுத்துது. என்னதான் இருந்தாலும் இது வந்து அவனோட ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா, அதனாலதான் போட்டு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் ஃப்ரெண்டு பையனும் வரான். என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எனக்கே தெரியலடா, அந்த பொண்ணு என் பக்கத்துல இல்லாதப்ப எப்படா சேருவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணே வந்து என் கூட சேர்ந்துருன்னு கேட்டா. ஆனா என்னால என்னன்னு தெரியலடா, அவளை ஏத்துக்கவே முடியல, அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு இவன் சொல்றான். இங்க பாருடா, இது உன்னோட வாழ்க்கை. நீ எடுக்கிற முடிவுக்கு நீ தான் ரெஸ்பான்ஸ். நீ எடுத்த முடிவு கரெக்டா தான் இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாதடா, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுன்னு ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டு வந்து இவனுக்கு வந்து நல்ல ஒரு அட்வைஸ் பண்றான். நான் பையனும் அதை கொஞ்சம் லைட்டா யோசித்து பாக்குறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹில்ல காட்டுறாங்க. ஏகப்பட்ட பொண்ணு சுத்தி இன்னும் போட்டோ எடுக்கணும்னு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே தெருப்பையனுக்கு வந்து ஜெலஸ் ஆயிடுச்சு. என்ன நீங்க போட்டோ எடுத்துறீங்க, எனக்கு பசிக்குது சாப்பிடுவாங்க அப்படி இந்த பையன் சட்டுன்னு என்ன பண்றான்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்காம ஹில்ல கூட்டு போறான். என்னடா இது நம்மள உச்சந்தில நிக்க வச்சுட்டு போயிட்டான்னு கூட இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கா ஒரு மாதிரி திணறிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுங்களாம் தனியா இருக்காங்க. பேசாம ஹில்லுக்கு பதில நான் போயிட்டுமா அப்படிங்கிற ஃபோன் போய் வேற இப்படிலாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். டேய் வாயை மட்டும் சும்மா வரேன்டா அப்படின்னு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் எல்லாம் அவனை தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இவனோட சேர்ந்து சாப்பிட போறாங்களே, போய்கிட்டே இருக்கும் போதே டக்குன்னு இந்த தெருப்பை வந்து கழுத்தை சொறிறான். கழுத்தை எதுக்காக சொறிறான்னு நல்லா உத்து பார்த்தாதான் தெரியுது அவனுக்கு ரேஷஸா வந்திருக்கு. என்னடா இது, இதை கூட கவனிக்காம என்ன பண்றேன்னு கில் தான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய விஷயங்கள் தான் ஞாபகம் வருதுன்னு இந்த தெருப்பை வந்து பழைய விஷயம் சொல்ல, அது என்ன பழைய விஷயம் அப்படின்னு ஹில்லும் யோசிக்கிறாரு. இன்னுமாக தெரியல அப்படின்னு தெருப்பையன் சொல்ல, இப்பதான் அந்த பிளாஷ்பேக்கை நம்ம காட்டுறாங்க. ஸ்கூல் டேஸ்லயே ஒருக்கா வந்து தெருப்பையன் வந்து அடிபட்டிருக்கும் போல இருக்கு. அப்பயும் இந்த ஹில் தான் இவன் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது சும்மா கேஷுவலா பேசுவாங்களே, என்ன கிளாஸ் படிக்கிறேன், என்ன சப்ஜெக்ட் படிக்கும் அப்படின்னு பேசுவாங்களே, அந்த மாதிரி ரெண்டு பேரும் சும்மா கேஷுவலா பேசியிருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி நீங்க படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்க போறீங்க அப்படின்னு கேட்கணும். அது எனக்கே எந்த ஐடியா இல்லப்பா அப்படின்னு ஹில் சொல்றாரு. சரி உனக்கு எப்படி அப்படின்னு ஹில் கேட்க, எனக்கும் பெருசா எதுவும் ஐடியாலாம் இல்லைங்க அப்படின்னு இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் பேச்சா இருந்தாலும் ஹில் வந்து அவரோட வேலையில வந்து ரொம்ப சின்சியரா தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் எய்ட சிறப்பா பண்ணி முடிச்சிட்டாரு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தான் இப்ப இந்த தெருப்பை வந்து ஹில்லுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பயும் நீ வந்து வில்லங்கமா தான் இருந்த, இப்பயும் வில்லங்கமா தான் இருக்க. ஏன்டா உன்னை நீ வந்து சரியாவே கவனிச்சிக்க மாட்டியான்னு ஹில் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா போங்க, எப்ப பார்த்தாலும் நீ வந்து திட்ட டாக்டரா தான் இருக்கீங்க அப்படின்னு இந்த தெருப்பை வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். சரி கோச்ச கூடாது, சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு இந்த ஹில் என்ன பண்றாருன்னா தலையை பாதி கொடுத்து சமாதானப்படுத்துறாரு. நீ தாண்ட சான்ஸ் கேட்ட வேண்டிதான் அப்படின்னு இந்த தெருப்பை வந்து ஒரு விஷயத்த கேட்க வரான். உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், அதுவும் ஃபேமிலியை பத்தி தான், முக்கியமா உங்க பாட்டியை
பத்தி தான் அப்படின்னு இவன் பேச வர ஹில்லோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. எங்க கோபப்படாதீங்க, உங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, ஆனா நீங்க எதுவும் கோபப்படாதீங்க அப்படின்னு திருப்பி வந்து ரொம்ப பதறான். ஏண்டா நீ எதுக்குடா பதற, நான் ஒன்னும் கோவம்லாம் பண்ணல அப்படின்னு ஹில் சொன்ன பிறகுதான் இவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சரி இப்பயாச்சும் சொல்லுங்களேன், அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, அந்த ஓரியன்டேஷன் டே அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு இந்த திருப்பையும் கேட்கிறான். இப்பதான் இந்த ஹில் வந்து பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஓரியன்டேஷன் டே எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஹில் என்ன பண்ணியிருக்காருன்னா தெர்ற வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து சம்பவம் பண்ண இது எல்லாத்தையும் தாத்தா இருக்கார்ல அவர் வந்து பாத்துட்டாரு. பார்த்தவர் சும்மா இருப்பாரா, தெர்ற வந்து வேகமா வீட்டுக்கு அனுப்பி விட்டு ஹில்ல புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா உன்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணும் நாங்க ஆசையில இருந்தா நீ என்ன கர்மத்துல பண்ணிட்டு இருக்க அப்படி அவங்க தாத்தா திட்ட. ஏன் எனக்கு இது கூட உரிமை இல்லையா, நான் நீங்க பிடிச்ச மாதிரி தானே இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நான் வாழக்கூடாதா அடி ஹில் வந்து என்னதான் பாயிண்டா பேசினாலும் அவர் காதல இதெல்லாம் விழுக மாட்டேங்கி. இங்க பாருடா நீ படிப்புல மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி மெடிக்கல் ஸ்கூலுக்கு தான் போகணும், அதை தவிர நீ ரொம்ப ஓவரா பேசுற, இதுக்கு மேல நீ எந்த ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணவே கூடாது, போன் யூஸ் பண்ணவே கூடாது, முக்கியமான விஷயம் அந்த பையனை மீட் பண்ணக்கூடாது, அந்த பையனை மட்டும் மீட் பண்ணினா பிரச்சனை உனக்கு இல்லடா அந்த பையனுக்கு தான், நீ என்னைக்கு அந்த பையனை மீட் பண்றியோ அன்னைக்கு தான் அந்த பையனுக்கு லாஸ்ட் நாள் அடி. இந்த தாத்தா என்னன்னா ஹில்ல போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. சரி இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா திருத்தப்புன்னு வேலையால் ஓடி வந்து சார் பாட்டிமாக்கு வந்து காலில் அடிபட்டு அவங்க சீரியஸா இருக்கான்னு சொல்ல அவ்வளவுதான். ஹில்லுக்கு எப்படி இருக்கும், எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்ல வந்து ஹில்லுக்கு நடந்து முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஹில்லுக்கு மனசு கேட்கல, ஒரு 8 போய் தெர்ற பார்த்து வரலான்னு தெர்ரோட வீட்டுக்கு போனா தெர்ரோட அப்பா வந்து அதுக்கு மேல பிரச்சனை பண்ணியிருக்காரு. இங்க பாடா என் பையன் பொண்ணால பார்க்க விருப்பம் இல்லையா, டக்கு நீங்க இங்கேருந்து போ அப்படின்னு அவரன்னா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. பாருங்க ஹில்லுக்கு நாலப்பவும் சுத்தி சுத்தி பிரச்சனையா இருந்தா என்ன பண்ண முடியும். அதனாலதான் ஹில் வந்து அன்னைக்கு தெர்ற விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சுச்சுவேஷனே வந்துச்சு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் இப்ப ஹில் வந்து தேர்கிட்ட சொல்ல, என்னது நீங்க அன்னைக்கு என்ன வந்து பார்க்க வந்தீங்களா, என் அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்னது இது நம்மளை சுத்தி இவ்வளவு சூழ்ச்சி நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயமே தெருக்கு வந்து இப்பதான் புரியுது. அட விடுப்பா பாரு, என்னதான் யார் நம்மளை பிரிச்சாலும் கடவுள் நம்மளை சேர்த்து வச்சிட்டார்ல, இதான் காதலோட சக்திங்கிறது அப்படின்னு ஹில் வந்து நம்ம தெருக்கு வந்து சப்போர்ட்டிவா பேச, ரொம்ப சாரிங்க உங்களை புரிஞ்சிக்காம இப்படிலாம் கொஞ்சம் ஓவரா இமோஷன் ஆகி கொஞ்சம் கோவப்பட்டேன் அப்படின்னு தெருப்பை வந்து சாரி கேட்க, விடுப்பா அதான் கடவுள் நம்மளை சேர்த்து வச்சுட்டாருன்னு ஹில்லுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஹில்லுக்கு மட்டும் இல்ல தெருப்பையனுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப எப்படியோ இவங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் பேசி சுமூகமா முடிச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே கட்டுனே அடுத்த சீன்ல வந்து நம்ம நார்த்தை தான் காட்டுறாங்க. இவன் பார்ல எல்லாம் வேலையை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போறதுக்கு முன்னாடி போன் எங்க வச்சு போனை காணும்னு இந்த பையன் தேடி இருக்கான். அந்த போனை எடுத்து வச்சிருக்க யாருன்னா டே தான். இவனை ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கூட பார்ல வேலை பார்க்கும் போது நாட்டுல வந்து பிரச்சனை பண்ணாமல அவன் தான் போன் எடுத்து வச்சிருக்கான். என்ன தம்பி போனு தான் தெரியாக்கும் அப்படின்னு போனை நீட்டா போனை கொடுக்க நான் கிளம்பணும் அப்படின்னு நாட்டு பையன் வந்து இப்படி பேச, ஏண்டா என்னடா போன் கத்தி இருக்க, உனக்கு போன் வேணும்னா நான் சொல்றதை நீ செய்யணும்னு அந்த ஆள் என்ன பண்றனா நார்த் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்றான். நார்த்தால பொறுக்க முடியல, டக்குன்னு நார்த் பையன் என்ன பண்றானா அவனை அடிச்சு போட்டு வேகமா போன் எடுத்துட்டு பார விட்டு வெளியே ஓடுறான். இருந்தாலும் பாருங்க இந்த டே பையனுக்கும் 2 அடியால் வச்சிருக்கான். அந்த 2 அடியால வச்சு எப்படியோ நார்த்தை பிடிச்சிட்டான். ஏன்டா என்னை விட்டு தப்பிச்சு போயிட முடியுமான்னு அவன் என்ன பண்றான்னா மறுபடியும் வந்து நார்த் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்றான். மிஸ்பிஹேவ் பண்றது மட்டும் இல்லாம நார்த்தை போட்டு அந்த அடி அடிக்கிறான். என்னடா இது, நார்த்தை வந்து இந்த அடி வாங்குறான், காப்பாத்துறதுக்காக நம்ம ஜோவை காணுமே நம்ம ஆவலா எதிர்பார்த்திருந்தா அவர் செம மாசா 2 பாடி கார்டோட வராரு. பாடி கார்டோட வந்தவர் வந்து 2 அடியாலையும் பத்தி விட்டு அதுக்கப்புறம் என்ன அடிச்சாம்ல அவனையும் பிடிச்சிட்டாங்க. இப்ப இதுல என்ன ஒரு சோகமான சீன்னா அவன் அடிச்ச அடி வந்து வயிற்று அடிச்சிருக்கான். அதனால நார்த்தால சரியா எந்திக்க விட முடியல. ஜோ ஹெல்ப் பண்றாரு, பரவாயில்ல நானே எந்திக்கிறேன்னு. இந்த நிலைமையில பாருங்க இந்த நார்த் பையன் வந்து நானே பண்ணுவேன் ஒத்த கால நிக்க, ஏண்டா நீ என்ன லூசாடா நான் ஹெல்ப் பண்ணியே தீர்வேன்னு ஜோவும் என்ன பண்றாருன்னா நார்த்துக்காக ஹெல்ப் பண்றாரு. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து இவங்களுக்கான லவ் சீன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.